வணக்கம். பருதுமலையின் சிறப்பு. அதிசயத்தின் அடிப்படையில் இரவு அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியை காணலாம். அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்கும். சிவபெருமானுக்கு கற்பூரம் ஏற்றி வெளியே நின்று கற்பூர ஜோதியை நோக்கினால் ஜோதியில் நாகம், சூலம், முடக்கை போன்ற பிம்பங்கள் தோன்றுவதை காணலாம். பருதுமலையின் சிறப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த மலையில்தான் ஈசவரன் இமயத்தில் இருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்தபோது முதலாக காலடி வைத்த மலை என்கின்றார்கள். அமாவாசையிலும் கூட மலையின் கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரை இறைவனுடைய ஒளி வழி காட்டுவது இங்கு மட்டும்தான். சித்தர்கள் வாழும் மலையான இதில் பல பேருக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்துள்ளார்கள். வட மாநிலங்களில் செய்வது போல் இங்கும் அவரவரே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பெரிய பாக்கியமாகும். இந்த பருவமலையை ஒரு முறை தரிசித்தால் பூமியில் உள்ள அனைத்து சிவனாளிகளும் தரிசித்த பலன் உண்டு என்கிறது தலைபுராணம். இதனுடைய சிறப்புகள்: பருவமலையில் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயர் இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை தூக்கி வரும்பொழுது விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை என்றும் கூறுவதுண்டு. இந்த மலை மொத்தம் 7 சட்டப்பிரிவுகள் கொண்டது. 3000 அடி உயரமுள்ள செங்குத்தான கடப்பாரப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகள் கொண்ட அதிசய மலையான இதில் எப்போதும் மூலிகை காற்று வீசி தீராத நோயும் தீர்க்கும். இமயத்தில் நூற்றுக்கணக்கான குகைகள் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் சிவனின் கருவறையில் இருந்து கோவிலை சுற்றி நறுமண மலர்கள் வாசனை நுகரலாம். அம்மன் அழகு வேறு எங்கும் காண முடியாத பேரழகு. இரவு அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியை காணலாம். அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்கும். மலை உச்சியில் ராட்சத திருசூலம் உள்ளது. இங்கு 3 கழுகுகள் இந்த மலையை சுற்றி வண்ணம் உள்ளதை காணலாம். பௌர்ணமி பூஜை இங்கு சிறப்பாக நடக்கும். இத்தலத்திற்கு தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். இங்கு மொத்தம் எத்தனை மலைகள் என்பது: கடலாடி முத்தகமலை, குமரி நெட்டுமலை, கடப்பார மலை, கனகசி ஓடைமலை, புற்றுமலை, கோவில் உள்ள மலை ஆகிய 6 மலைகளையும் கடந்து இங்கு உள்ள சிவன் சக்தியினை தரிசித்தால் ஞானம் பெறலாம். 48 பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து இந்த மலையில் உள்ள சிவபார்வதி தரிசித்தால் கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறது தலபுராணம். சகல நோயும் தீர்க்கும் பாதாள சூன தீர்த்தம் இங்கு உண்டு. 26 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த மலையை பௌர்ணமி தினத்தில் ஒரு முறை கிரிவலம் வந்தால் கைலாயத்தை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். கன்னியாகுமரி போன்று இங்கும் சூரியன் உதயம் அஸ்தமனம் காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பின் குறிப்பு: மலைக்கு வருபவர்கள் உணவு, தண்ணீர், போர்வை, டார்ச் லைட், தீபம் ஏற்றுவது, விளக்கு, எண்ணெய், பூஜை பொருட்கள் வாங்கி வருவது முக்கியம். வாவில் ஒரு முறையான மலைக்கு வந்து செல்வது பூர்வ ஜென்மம் புண்ணியம். மலையில் சாதுக்களின் தரிசனம், பாப விமர்சனம். பருதுமலை சிறப்புக்காக